அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஹீட் ஆனோன்னு 2 கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 2 மினிட்ஸ்க்கு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். சைடு பை சைடு நான் மட்டனில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பெப்பர், கரம் மசாலா, சால்ட் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் நான் அரைச்சி சைடில் வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 kg நான் ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 70%க்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனோடனே நம்ம பார்த்திங்கன்னா இப்போது ஆல்ரெடி நம்ம சாட்டே பண்ணியிருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மட்டன் இப்போ ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட்டு பார்த்துட்டு நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸில் நீங்கள் வச்சுடுங்க. நம்மளோட ஸ்ப்ரிங்